உலகெலாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. வாழ்க வளமுடன். இன்னைக்கு திருவடி புகழ்ச்சி பற்றி எனக்கு புரிஞ்சது. அது இன்னைக்கு காலையில் தான் எனக்கு அது ஸ்ட்ரைக் ஆச்சு, அதை சொல்லணும் அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் தான் நான் சொல்லிகிட்டே வரேன், ரிலேட் பண்ண முடியுது ஒன்று ஒன்று நடக்கும்போது. திருவடி புகழ்ச்சின்னு வள்ளலாரோடது ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு பாட்டு நான் கூட கேட்டிருக்கேன், அதை பற்றி நிறைய சொல்லியிருக்கார் போல இருக்கு. இன்னைக்கு ஒரு சன்மார்க்கி சொன்னதை நான் கேட்க நேர்ந்தது. அப்போ தான் எனக்கு ஆஹா இதை சொல்லணும், ஆமாம் இதுவும் நம்ம வாழ்க்கையில் நடந்ததே அப்படின்னு தோணிட்டு. ஆக்சுவலாக இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இதே ஊரில் இருந்தோம், யூஎஸில். அப்போ எனக்கு சின்ன சின்னதாக எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் ஏதாவது சண்டை மனஸ்தாபம் வருது அப்படின்னா நான் ரொம்ப பிரேக் டவுன் ஆவேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், பெரிய பெரிய விஷயம், அதாவது பிரேக் டவுன்னா சின்ன விஷயம் கூட எனக்கு டீப்பு ஸ்கார் உண்டாக்கும். அந்த மாதிரி ஒரு மென்மையான குணம் எனக்கு இயற்கையிலேயே இருக்குது. அப்புறமா அதை பற்றி சொல்கிறேன். அது எதுக்கு லீட் பண்ணுதுன்னா, அந்த நுண்மான் நுழை புலன் அறிவுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு லீட் பண்ணுறது. அது ஏதோ இறை அருளால் நான் ஆணாக பிறக்காததுனால சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும், இந்த மாதிரி எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாமல் வீட்டிலையே என்னை ராணி மாதிரி வச்சுக்கிற மாதிரி ஒருத்தர் அமைஞ்சதுனால நிம்மதியாக என் வாழ்க்கையில் இதெல்லாம் செய்ய முடிஞ்சுது. ஆனால் எல்லாருமே இப்படி இது மெய்ப்பொருளை உணரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான சூழ்நிலை தானாக அமையும். இப்படிலாம் சொல்கிறீங்க, உங்களுக்கு வீட்டுக்காரங்க சண்டை வருமானா வரும்பா, அது வேறு இது வேறு, அது வேறு இது வேறு. அதாவது சின்ன சின்னதாக தான். அதாவது நான் யூஸ்வலாக அப்போல்லாம் ஆமாம் அவர் பண்ண ஆரம்பித்தார். என் பொண்ணுக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் வரும்போது அவர் வியாழக்கிழமை ஆஞ்சநேயர் பூஜை ஆரம்பித்தார். ஆஞ்சநேயரை ஒரு என்னால் தான், அவருக்கு முருகர் தான் பிடிக்கும். ஆனால் என்னை கல்யாணம் பண்ணின்னு வரும்போதே நான் ஆஞ்சநேயர் சொன்னதுனால ஆஞ்சநேயர் அப்படி ஜெய் ஆஞ்சநேயா எழுதுறது அதெல்லாம் ஆரம்பிச்சிட்டார். அவர் ஆரம்பிச்சுட்டு அப்போது என் பொண்ணுக்காக வியாழக்கிழமை பூஜை பண்ண ஆரம்பித்தார். அப்போது வியாழக்கிழமை பண்ணுவார், நானும் ஜாயின் பண்ணிப்பேன். ஏன்னா ஆல்ரெடி நானும் எப்போ பாரு வியாழக்கிழமை பூஜையெல்லாம் பண்ண ஆள், டெய்லியே அனுமதி அஷ்டோத்திரம்லாம் சொன்ன ஆள் நான். அதனால் நானும் ஜாயின் பண்ணிப்பேன். இப்படி ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு எங்கள் தம்பி அம்மா எல்லாம் வந்திருக்காங்க, நான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த 6 o'clock தாண்டிட்டு அதுக்கு இவர் என்னை கூப்பிடாமையே இவர் போய் தனியாக பூஜை பண்ணார். அது எனக்கு ரொம்ப பிரேக் டவுன். எப்படின்னா நம்ம அப்படிப்பட்ட ஆளா? இது என்ன ஈகோவும் பற்றும் தான் இதுக்கு காரணம். நம்மளை கூப்பிட்ருக்கலாம்ல, டைம் ஆகிடுத்துப்பா, நைட் டைம் ஆகிடுத்துமா, 6 மணி ஆகிடுத்துவாமா அப்படின்னு கூப்பிட்டு தான் நான் வந்திருக்க போகிறேன். இல்லைன்னா இந்த பாரு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு மிரட்டி சொல்லியிருந்தாலும் நான் போயிருக்க போகிறேன். எதுவுமே பண்ணாமல் அந்த விட்டேத்தியா நீ என்னமோ பண்ணுப்பா, உன்னை மறந்துட்டேன் 6 மணிக்கு பூஜையை அப்படின்ற மாதிரி ஒரு ஆரம்பிச்சதா நான் நினச்சேன். அவர் எதுக்கு ஆரம்பித்தாரோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு இப்படியெல்லாம் புரிஞ்சதுனால நான் என்ன பண்ணிட்டேன், அன்னைக்கு தான் டீப்பாக எனக்கு ஒரு மன அழுத்தம் அன்னைக்கு இல்லையா, இப்படி பண்ணிட்டாரேன்னு. அப்படியே நான் ஆஞ்சநேயர்கிட்ட போய் நிற்கிறேன். என்கிட்ட 2 ஆஞ்சநேயர். ஒரு ஆஞ்சநேயர் தவத்தில் இப்படி உட்காந்துருப்பார் பார்த்தீங்களா, கையை சும்மா இப்படி வச்சு மடி மேலே வச்சுன்னு உட்காந்துருப்பார்ல, அந்த யோகா ஆஞ்சநேயர் இருப்பார். அதுக்கப்புறமா ஒரு நாமக்கல் ஆஞ்சநேயர் நிற்கிற மாதிரி ஒரு ஆஞ்சநேயர், இது மகா பெரியவா அருளியது அப்படின்னு கீழே எழுதியிருக்கோம். அந்த ஆஞ்சநேயர் ஃபோட்டோ, அந்த ஆஞ்சநேயர் ஃபோட்டோக்கு நேராக போய் நின்றுட்டு அப்படியே கண்ணில் தண்ணியாக வருது. ஏன் அப்படின்னா, நான் ஒரு காலத்தில் மீராபாயின்னு ஒருத்தங்க, அவங்க ஹஸ்பண்டோட அவங்க போயிடுவாங்க. அவங்க வைகுண்டம் போய் கிருஷ்ணரோட உட்காந்துருப்பாங்க, ஜூலாவில் உட்காந்துருப்பாங்களாம். கடைசியாக அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்காகவே தியாகம் பண்ண அவங்களோட புருஷன் மேல் லோகத்துக்கு அதே இடத்துக்கு வைகுண்டத்துக்கு அந்த ராதா கிருஷ்ணர் இருக்கிற இடத்துலையே அவரு நின்று அவங்களோட சேர்ந்துட்டாங்களாம். அப்படி முடிப்பாங்க. அப்போ நான் அப்படி நினச்சேன், பாசிபிலிட்டி இருக்குது, நம்ம ஹஸ்பண்டோட கையை பிடிச்சிட்டே அவரையும் அழிச்சுட்டு நம்ம போகணும், முக்திக்கு போகணும் அப்படின்னு நினச்சேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் தெரியுது, அவரவரோட அனுபவத்தில் தான் முக்தி என்பது நிலை முன் சேர்த்த அனுபவம் தான் அது ஒழிய ஒருத்தர் கையை பிடிச்சி கூட்டின்னு போக முடியாது அப்படின்றது எனக்கு லேட்டராக தான் புரிஞ்சுது. ஸோ இந்த பாண்டுனால மனசு டீப் ஸ்கார் வந்தாச்சு. அந்த நேரத்தில் நான் செய்த ஒன்று என்ன அப்படின்னா, அங்கே போய் அந்த ஆஞ்சநேயர்கிட்ட நேராக நின்று அந்த நிற்கிற ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, நாமக்கல் ஆஞ்சநேயர், அவர் அப்படியே பார்த்து, போதும் எல்லார் மேலேயும் நான் பற்று வச்சது போதும், விட்டுடுறேன், என்னை எப்படியாவது காப்பாற்று, நீ அப்படியே என் தலைமையில் நில்லு அப்படின்னு நான் வேண்டிட்டு அன்னைக்கே மனசில் இந்த இடத்துல ஆஞ்சநேயர் நிற்கிறார்.
அப்படி நான் வந்து இந்த இடத்துல ஆஞ்சநேயரை நிற்கிறார் அந்த மாதிரி நான் விஷுவல் பண்ணி அப்படியே ஏற்றுன்ட்டேன். இதுதான் பாத தீட்சை. நானே எனக்கு வைத்துக்கொண்ட பாத தீட்சை. என் தனி அறிவு, என் தனி பக்தி, என் தனி அன்பு, இப்படி அங்கே மலர்ந்தது. அந்த நாள்லேருந்து இப்போ வரைக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ஒரு மாடுலேஷன், அது அப்புறமா சொல்கிறேன். எனக்கு இந்த இடத்துல ஆஞ்சநேயரோட திருவடி அப்படி வந்து பிக்சரைஸ் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறமா இப்போ வந்து வள்ளல் வழி வந்த பிறகு இப்போ பார்த்தா அந்த திருவடி புகழ்ச்சி, திருவடியை பற்றி அந்த அருமை தெரியல அப்படின்னா சன்மார்க்கத்துக்கே வர முடியாது, சன்மார்க்கமே புரியாது அப்படின்னு ஒரு அன்பர் இப்போ இன்னைக்கு சொன்னார். நான் கேட்டேன். அப்போது பாருங்கள், இந்த இடத்துல தானாக நடந்ததா? ஸோ மெய்ப்பொருள் விளக்கத்துக்கு போகக்கூடிய தகுதியுடைய ஆத்மா எதுவாகினும் வழியில்லாத வழியிலையாவது நம்மளை கூட்டின்னு வந்துடும் அந்த இறையருள். ஒருத்தர் கேட்டிருந்தாரு, நீங்கள் சாமி கடவுளை பார்த்தீங்களா அப்படின்னு. அவர் எந்த கடவுளை சொல்கிறார் அப்படின்னு எனக்கு புரியல. நான் சொல்கிறேன், இது எல்லாமே தத்துவமாக கிரகிச்சு உணர்வு பூர்வமாக உணர்ந்து உணர்வோட உணர்வாக கலக்கிற அந்த அருட்பெருஞ்சோதி நிலை பற்றி மட்டும்தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா நான் அவ்வளோ ஆஞ்சநேயர் வேண்டியிருக்கேன், தாயார் வேண்டியிருக்கேன்லாம் சொன்னேன்ல, யாருமே எனக்கு பிரத்யட்சமாக காட்சி கொடுத்ததே இல்லை. இவங்களெல்லாம் கடவுள்னு நீங்கள் நினச்சிங்கன்னா யாருமே கிடையாது. இதனால தான் நான் வந்து வேதாத்திரியம் வரும்போது ரொம்ப ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது, என்னையும் வேதாத்திரியத்தையும் சேர்த்து. ஏன் அப்படின்னா அவர் சொல்லுவார், நீங்கள் என்னதான் கூப்பிட்டாலும் நீங்கள் வணங்குற தெய்வங்கள் நீங்கள் வணங்குற உருவத்தில் ஒரு ஃபோட்டோவாவோ ஒரு சிலையாவோ தான் வருமே தவிர அவங்க முழுசாக வரவே மாட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். எனக்கு அது உரைச்சது, ஏன்னா எனக்கு வந்ததே இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இதை கேட்குற அந்த நண்பர் புரிஞ்சுக்கணும். காட்சி கொடுக்குறாங்க. இப்போ நிறைய பேர் என்னோட அத்தை பொண்ணுக்கே எல்லா தெய்வமும் காட்சி கொடுக்குறாங்க. அதாவது அவள் என்ன சொல்கிறான்னா, நம்ம இப்போ எப்படி பார்த்து பார்த்து பழகிருக்கோம்ல, பெருமாள்னா இப்படி, தாயார்னா இப்படி, சக்தினா இப்படியெல்லாம் நினைக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான்ப்பா இருக்குது. ஆனால் வந்து ஒளியாக இருக்குது. அதாவது டிஃபைன்டாக மூக்கு மொழியெல்லாம் கரெக்டாலாம் நம்மளுக்கு அப்படியெல்லாம் தெரியாது. ஒரு ஒளி ஸ்வரூபமாக அதே மாதிரி இருக்காங்க, பேசுகிறாங்க அப்படின்னு அவள் சொன்னான். ஸோ அவள் சொன்னதுலேருந்து தான் சரி வருவாங்க பேசுவாங்க. இப்போ தான் எனக்கு அதோட டெப்த் புரியுது. என்னன்னா, நல்லா கேட்டுக்கோங்கம்மா, என்ன அப்படின்னா, இப்போ நம்ம 96 தத்துவங்களால் ஆக்கப்பட்டவர்கள். வள்ளலார் சொல்கிறாரா 96 தத்துவம் தனித்தனி கடந்தேன் அப்படின்னு சொல்கிறாரா? இந்த 96 தத்துவம் கூட ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாலும் சண்டை கொடுத்துருவாங்க. நான் அப்புறமா வந்து எனக்கு புரிஞ்ச வகையில் சொல்கிறேன். அப்படி இதை பற்றி டீட்டெயிலாக எல்லாமே 36 தத்துவங்கள் 96 இதெல்லாம் தெரியணும் அப்படின்னா NNA அப்படின்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வரா ஸ்கொயர்னு ஒரு குட்டி பையன் பேசுவான், சூப்பராக இருக்கும். குட்டி பையன் எனக்கு அந்த பையனையும் ஐயா அப்படிலாம் கூப்பிட்றாங்க. நான் என்னுடைய மகனைத்தான் நான் பார்க்குறதுனால எனக்கு அப்படி சொல்ல வரல. ஆனால் தெளிந்த ஞானத்தோட என்ன சொல்கிறது, சன்மார்க்க வழியில் வர அந்த வள்ளலாரோட கருத்துக்கள்லாம் புக்கை படித்து அந்த அறிவியை சேர்த்து நம்மளுக்கு கொடுக்குறான். நீங்கள் கேட்டு பாருங்கள் வேணும்னா. இல்லை அனுபவங்கள் போகிறோம் அப்படின்னா பரவாயில்ல. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, திருவடியை நான் இங்கே அன்றைக்கி வச்சேன் இல்லையா, அதே தான் தொடர்ந்து வந்தது இல்லையா. இதை தான் வள்ளல் பெருமாள் சொல்லும்போது என்னால் ரிலேட் பண்ணிக்க முடிஞ்சது. ஓகே, அந்த இப்போ நான் வந்து இப்போது ஆஞ்சநேயருக்குள்ள பெருமாள், பெருமாளுக்குள்ள தாயார், அதுவும் அந்த ரமண மகரிஷி கிட்ட இருந்து எடுத்தது நான் என்னுடைய தாட்டு, வலப்பக்க இதயம் இல்லையா, அப்படி தானே நான் யோசிப்பேன். அப்போ வந்து ஜோதி, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி, இந்த 3 ஜோதியை நான் இப்படி மாற்றி ரொம்ப நாள் ஆஞ்சநேயர் ஜோதி, பெருமாள் ஜோதி, தாயார் ஜோதின்னு ஒரு வடிவமாகவே தெரிஞ்சவங்க நாளடைவில் இப்போ ஜோதியாக மட்டும் தெரிகிறாங்க. இது வந்து நம்ம மனப்பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். நான் வந்து கஷ்டப்பட்டு தான் வெளிமுகமாக போன உருவ வழிபாட்டை தன்முகமாக தன்மயமாக ஆக்க ஒரு 5 வருஷம் பண்ணியிருக்கேன். என்னுடைய ட்ராவல் வந்து இப்போது எந்த தெய்வத்தை வேண்டினாலும், பெரிய தெய்வங்கள் சொல்கிறேன், மிக்க பெரும் தெய்வங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாலாம் வேண்டினா, இல்லை எந்த குரு, அதாவது உண்மையான குருவை வேண்டினோம்னா அவங்களோட ஒளிப்பாலத்தினை இணைந்து நம்ம வந்து முக்தி அடைஞ்சிடுவோம். அதாவது இன்னொரு பிறவி பெற மாட்டோம். அது வந்து கேரண்டி கொடுக்க முடியும். இது வந்து என் அத்தை பொண்ணாலேயே எனக்கு புரிஞ்சிடுது. ஆனால் எனக்கு இருக்கிற ஆசை என்னன்னா, நம்ம வெளிப்பட்டோம் இல்லையா, எங்கிருந்து அந்த ஆதி முதல் அந்த அந்த தன்னிருக்க ஆற்றல் இருக்குது பார்த்தீங்களா, தன்னிருக்க ஆற்றல்னு
வேதாத்திரி மகர்ஷி சொல்கிறார்ல, அந்த ஆற்றிலிருந்து வெளிப்பட்ட நாம் அதை நேர்க்க பார்த்துட்டு அதுக்குள்ளே டைவ் பண்ணோம். அப்படி ஒரு ஆசை. எல்லாருக்குமே தகுதி இருக்குது. உங்களாலெல்லாம் முடியாதுன்னு யாராவது சொன்னால் கேட்கவே கேட்காதீங்க. முடியும், எல்லாராலையுமே முடியும். இப்போது ஒரு 10-15 பழத்தை உன் கையில் ஒருத்தர் கொடுக்குறாங்க, நீ வாங்கி பத்திரமா வச்சுக்கணும் கீழே விழாமல். இது கஷ்டமா? 10-15 பழத்தை அப்படியே போட்டுடுப்பா அப்படின்றது கஷ்டமா? யோசிச்சு பாருங்கள். உண்மையாக எது கஷ்டம்? கையில் 10-15 பழத்தை வச்சுட்டு அதாவது இடமே பத்தாத பழத்தை வச்சுட்டு நீ நடக்கிற ஓடுறன்னா முடியுமா? ஆனால் விட்டா எவ்வளோ ஈஸி, ஓடிடலாம்ல. அந்த மாதிரி தான் நம்மளுடைய மெமரிஸை நம்ம பிடிச்சின்னு இருக்கிற வரைக்கும் தான் இது கஷ்டம். ஓட்டுட்டோம் அப்படின்னா கஷ்டம் இல்லை. அது என்ன அவ்வளோ சுலபமாக? இல்லை. நான் நிறையா கோத்ரூ பண்ணியிருக்கேன். இதில் நியூட்டன் 3rd law சொல்லுவாங்க இல்லையா, எவ்ரி ஆக்ஷன் மஸ்ட் ஹாவ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அது உண்மை. எல்லா ஆக்ஷனுக்கும் ரியாக்ஷன் உண்டு. அதனால தான் மேனிஃபெஸ்டேஷனை கூட நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணலை. ஏன்னா அதோட ஆப்போசிட் பின்விளைவுகள் எல்லாம் நான் அனுபவித்தேன். ஏன்னா நம்ம ஒன்று தேவை அப்படின்னு நினைக்கும் போதே தேவை இல்லாததுன்னு ஒன்று இருக்கும். அதாவது மெமரியில் இப்போ நான் இறைவனை அடையணும் அப்படின்னு நான் நினைக்கும் போது நான் வெறுக்கிற ஒரு வஸ்து என்னன்னா மலம் உற்பத்தி பண்ணுறது. இந்த மலம் இந்த சம்மந்தமாக எனக்கு ஒரு வெறுப்பு. பாத்ரூம்லாம் ரொம்ப நேரம் டைமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். நான் பாத்ரூம்லாம் போனேன்னா இங்கெல்லாம் காரி துப்பி க்ளீன் பண்ணி ஒரே அமக்கலமாக இருக்கும் வீடே. எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் வீட்டுக்காரர் எல்லாம் சொல்லி பார்த்துட்டாங்க, நார்மலாக ரம்மான்னு இருக்க முடியவில்லை. அப்படியே ஆயிடுத்து, எனக்கு பிரகிருதியே அப்படி ஆயிடுத்து. அப்போது நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் எது தேவைன்னு நினைக்கிறேனோ அது நிற்கும் போது, அதை நான் பிடிக்கும்போது, எது தேவையற்றது என்று நினைக்கிறேனோ அது கண்டிப்பாக பேரலாக வரும், ஈக்குவல் சக்தியோடு வரும். புரியுதா உங்களுக்கு? ஏன் அப்படின்னா இதை விஷுவல் பண்ணால் கூட தப்பு. நான் இதை பற்றி முன்ன சொல்லலை அப்படின்னா, இப்போது மருந்து சாப்பிடும்போது கருங்குரங்க நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டோம்னா தான் நம்ம நினைப்போம். இல்லைன்னா அது பாட்டுக்கு நம்ம பாட்டு மருந்து சாப்பிட்டு போயிருப்போம் இல்லையா? இது ஃபேமஸ் இல்லையா, எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நான் சொல்லலை. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, ஈக்குவலாக ஒரு ரியாக்ஷன் இருக்கும். அதனால தான் என் பொண்ணுக்கு மேனிஃபெஸ்டேஷன்லாம் அவ்வளோவா நான் வேண்டாம்ப்பா, அந்த மைண்டு கேமே வேண்டாம் அப்படின்னு அவளுக்கு சொன்னேன். ஏன் அப்படின்னா, எனக்கு குரு கிடையாது, நான் யூஎஸில் தனியாக இதை கம்ம கிராஸ் பண்ணேன். அப்போல்லாம் பாவ புண்ணியம்னு நினைக்கிற ஒரு ஆள் வேறு நான். அப்போ இப்போ தெய்வத்தை பார்க்கும்போது பால் அபிஷேகம் பண்ணுவேன் நான். என் மனசில் மகாலட்சுமி தாயார் வச்சுருக்கேன், பால் அபிஷேகம் பண்ணுவேன். ஏன்னா அப்படியே அன்பு வரல. ஆனால் பேரலாம் ஒன்று போகும், மண்டக்குள்ளே கிறுக்கு ஒன்று. அது நான் வேணான்னு ஒதுக்குறேன் பற்றியா, அது தென்படும். புரியுதா உங்களுக்கு? இதை ரொம்ப விஷுவல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வேண்டாம். எதுக்கு? நல்லபடியாக மண்டை உங்களுக்கு இருக்கா, அதோட அப்படியே இருங்க. நான் பட்ட கஷ்டத்தை துளியூண்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எதை நீங்கள் பண்ணாலும் வேணான்னு ஒன்று பட்டு ஒதுங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பேரலாம் வேணும்ட்டே ரிஃப்ளெக்ட் ஆகும். உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு இதுதான் வேணும், ஆனால் வேண்டாதது தானாக வரும். இந்த இக்கட்டெல்லாம் எனக்கு வந்திருக்கு. வருஷக்கணக்காக அதை கோத்ரூ பண்ணியிருக்கேன். அப்போ என்ன பண்ணுவேன் தெரியுமா? அப்போ நான் எடுத்த ஒரு முயற்சி, என்னை எடுக்க வைத்த ஒரு சக்தி என்ன தெரியுமா? எதுவுமே நினைக்கிறது இல்லை. தெய்வத்தை பார்த்தா பால் அபிஷேகம் பண்ணுற மாதிரி எதுக்கு நான் நினைக்கணும்? நினச்சா தானே இன்னொன்று வருது, நினைக்க வேண்டாம். அப்படியே குத்துக்கள் மாதிரியே போவேன். நிஜமா அந்த ஹாலை கிராஸ் பண்ணுறேன் அப்படின்னாலே அங்கே நான் ஒரு பிக்சர் போட்டிருந்தேன் இல்லையா, எங்கள் வீட்டில் மகா பெரியவா மேலே ஆதிசங்கரர் தாயார், அப்புறம் கீழே ரமண மகர்ஷி, இந்த செட்டப் எப்பயுமே இருக்கும். ஆனால் நான் இப்படி கிராஸ் பண்ணும்போது, அப்போ ஆக்சுவலாக ரமண மகர்ஷி இல்லை, இப்படி கிராஸ் பண்ணும்போதெல்லாம் நான் பால் அபிஷேகம் பண்ணி ஆசையின் கூறு நான் செய்வேன். ஆனால் இந்த நியூட்டன் 3rd law எனக்கு வேலை செய்யும் இல்லையா? அப்போ நான் என்ன பண்ணிட்டேன், வேறு வழி இல்லை. இந்த கம்பல்சிவ் மோட் வாட் ஐ டிட் வாஸ், நான் அப்படியே எதுவுமே சொல்ல மாட்டேன். அங்கே ஒன்றுமே இல்லாத மாதிரி அப்படியே குத்துக்கள் மாதிரியே நான் அப்படியே கிராஸ் பண்ணுவேன். இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள், ரொம்ப கஷ்டம். இது ஒரு குரு இல்லாமல் பாவ புண்ணியம்னு ஒன்று நம்பி இருக்கிற காலத்தில் இது எல்லாமே ரொம்ப துன்பகரமான விஷயம். அதனால நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த வம்புக்கெல்லாம் போகாதீங்க. மைண்டு கேமே வேண்டாம். மைண்ட் இஸ் அ கேம். அது வேண்டவே வேணாம். நம்மளுக்கு நிலையாக ஒன்று பிடிக்கலாம், அந்த திருவடி. இந்த இடத்துல ஒரு மலை ஜோதி இருக்கிறதா நினைங்க. இல்லை இப்போதைக்கு நீங்களும் என்ன மாதிரி ஒரு இஷ்ட தெய்வம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தெய்வத்தோட காலை பதிச்சிடுங்க. அந்த தெய்வம் உங்களை ஆக்கிரமித்து உங்களை இழுத்து அவங்க வழிக்கு உங்களை இழுத்துட்டாங்கன்னா
என்ன பண்ணுறதுன்னு கொஞ்சம் யோசித்தேன். ஆனால் நான் யோசிக்கிறேன், மெய்ப்பொருள் வரைக்கும் ட்ராவலே பண்ண முடியாத ஒரு ஆத்மாவாக நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். ஆனால் அப்படி இருந்துட்டிங்கன்னா அட்லீஸ்ட் அடுத்த பிறவியாவது நம்மளுக்கு இருக்காது. அந்த மாதிரி ஒரு தெய்வத்தை பிடிச்சாது இங்கே நின்றுடுங்க. சரியா? இந்த திருவடி இங்கே வைக்கணும். அதுதான் சிரஞ்சீவி. தட் மீன்ஸ் சிரத்திலேயே, சிரம் அப்படின்னா தலை இல்லையா, தலையிலேயே ஜீவித்தம்னா உயிர் வாழறது, உணர்வுகளை அங்கேயே குவித்து அங்கேயே உயிர் வாழ்ந்தங்கன்னா அதுக்கு பேர் தான் சிரஞ்சீவித்தனம். அதுதான் ஆஞ்சநேயர் சிரஞ்சீவி. பாருங்க, என்னுடைய கடவுளே சிரஞ்சீவி. அவர் தன்னுடைய தலையிலேயே ஜீவிதம் பண்றவர். ஸோ அது என்னன்னா இதுக்கு கீழே எல்லாம் வந்துட்டோம் அப்படின்னாலே இது ஃபுல்லாக உங்களுக்கு பிண்டம். இதுதான் அண்டம். அண்டமே இதுதான். இதுக்குள்ள அண்ட ஆகாசம் இருக்கு. ஆகாசம்னா வெற்றிடம்னு சொல்ற அந்த வெற்றிடத்துக்குள்ள இருக்கிறது தான் அந்த அருளாகிய ஒளியாகிய அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி, அருளே நிறைந்த அந்த பௌதீகம் இல்லாத அந்த ஒளி, அருளொளி. ஸோ சிரஞ்சீவியாக இருக்கணும்னா இந்த இடத்துல திருவடியை அப்படியே நினைக்கணும். இப்போதைக்கு உங்களுக்கு எந்த தெய்வமே இல்லை, நல்ல காலம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஜோதியை பிரதிஷ்டை பண்ணிடுங்க. இந்த இடத்துல ஒரு ஜோதியை பிரதிஷ்டை பண்ணிடுங்க. என்ன பிரதிஷ்டை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸி. என்ன இப்படி சொன்னால் என்ன பண்ண, ஆஹா இந்த அம்மா இப்படி சொல்கிறாங்க அப்படி சொல்கிறாங்கன்னு யாராவது சொல்லுவாங்க, கமெண்ட் போடுவாங்க. ஏற்கனவே ஒருத்தர் போட்டு நான் டிலீட் பண்ணிட்டேன். இனிமேல் டிலீட் பண்ணுறதா இல்லை. நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் அதெல்லாம் நம்பாமல் விட்டடிச்சிட்டு ஓடினீங்கன்னா அதுதான் உங்களுடைய என்ன சொல்கிறது, அதுதான் உங்களுடைய அனுபவத்தால் உங்களுக்கு ஏற்பட்ட அறிவு. இது அறிவு தான். அறிவு தான். முக்தி என்பது முன் சேர்த்த அனுபவம் தான். சித்தி என்பதும் அதே தான். நிலை சேர்த்த அனுபவம் சித்தி. முன்னுரு சாதனம். முக்தி என்பது முன்னுரு சாதனம். சித்தி என்பது முன் சேர்த்த அனுபவம். ஓகே, இந்த நிலைத்த பொருள் அதை பற்றி நாளைக்கு நிலைத்த பொருள்னா என்னன்னு சொல்கிறேன். இப்போதைக்கு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இன்னைக்கு அட்லீஸ்ட் இதையாக சொல்லியிருக்கேன். சிரஞ்சீவினா தலையிலேயே ஜீவிதம் பண்ணுறது, இங்கேயே கவனம் வைக்கிறது, சிற்சபை பொற்சபையிலேயே மாற்றி மாற்றி கவனம் வச்சுட்டு இப்படியே இருக்கிறது. கருமையமான மூலாதாரத்துக்குள்ளே போகாமல் இப்படி வாழுங்க. வேதாத்திரி மகரிஷி கூட முதல்ல எடுத்தோன்னே கருமைய தவம் பண்ணு அப்படின்னு அவர் பண்ணவே மாட்டார். நேராக கொண்டு இங்கே வச்சிருவார். இந்த இடத்துல தான் முதல் தவமே அதுதான். அதுக்கப்புறம் மண்டை வலிக்கும். அப்போ தொயின்னு அந்த எனர்ஜியை கொண்டு கீழே இப்படி இருக்குல்ல மண்டை, இப்படி எடுத்துன்னு வருவார். இப்படி எடுத்துன்னு கீழே மூலாதாரத்தில் கொண்டு நிறுத்திடுவாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே இருக்குது. இங்கே நீங்கள் ஆவாகனம் பண்ணிவிடுங்க. என்ன உங்கள் தெய்வத்தை, இஷ்ட தெய்வத்தை, இல்லைன்னா ஜோதியை. ஏன்னா ஜோதின்றது அதுக்கு உருவம் இல்லை, அருவுருவம் இல்லையா. சிவலிங்கம் அந்த மாதிரினா கூட அடுத்தது எதுக்கு எதுவுமே இல்லைன்னா அப்படியே ஜோதி. ஓகே, நான் ஆஞ்சநேயருக்குள்ள பெருமாள், பெருமாளுக்குள்ள தாயார், ஜோதின்னு சொல்லி அப்படியே கிரகிச்சு இப்போ எனக்கு அங்கே ஜோதி தான். ஜோதிமாமலையே துரியமேல் வெளியில் ஜோதிமாமலையே அப்படின்னு அகவல் படிக்கும்போது ஜோதி விஷுவலைஸ் தான்ப்பா. மண்மனம் எங்கே உள்ளோ அங்கே வாயு உண்டுன்னு சொல்கிற மாதிரி நம்ம மனசு எப்படினமோ அதுவாகவே தான் நம்ம ஆகும். முயற்சி செய்யுங்கள். இன்னும் நிறைய எழுதி வச்சுருந்தேன் திருவடிக்காக, எளிமைப்படுத்துறதுக்காக இப்படி ஆயிடுது. சரியா? நாளைக்கு நான் நிறையா சொல்கிறேன். நாளைக்கு ஊழ்வினைனா என்ன, விதினா என்ன அப்படின்னு நான் கிரகித்தது. நான் சொல்கிறேனே, இந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா, இது எடுத்துக்கொண்டது ஃப்ரம் சன்மார்க்கம் அண்ட் வேதாத்ரி மகரிஷி. ஓகே, வாழ்க வளமுடன். எல்லாரும் சிரஞ்சீவியாக இருக்கலாம். சரியா? வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. உலகெல்லாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒளி செய் அருட்பெருஞ்சோதி.